இப்போ தனி மனிதன் தற்சார்பு இது என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் முதலில் அவனுடைய அடிப்படை தேவையாக கருத வேண்டியது நிலம். புரியுதா? நிலம், உங்ககிட்ட நிலம் இருக்கும். இந்த நிலம் இல்லாமல் உங்களால் தற்சார்பை சாத்தியப்படுத்த முடியாது. சொந்தமாக நிலம் இருக்கும். ஓகே, அடுத்து அந்த நிலத்துல நீர் சேமிப்பை ஏதாவது அடிப்படையில் நீங்கள் சாத்தியப்படுத்தணும். எந்த மெட்டீரியல் இதோ, ஆனால் தண்ணி உங்களுக்கு தேவை. அந்த நிலத்துல தண்ணி வந்து அக்சசபிலிட்டி இருக்கும். இது ரெண்டு இருந்துச்சுன்னா தற்சார்பு. ஒரு தம்ப் ஆஃப் த ரூல் என்னன்னா, ஒரு குடும்பத்துக்கு வந்து 5 ஏக்கர் நிலம் அப்படிங்கிறது வந்து தம்ப் ஆஃப் த ரூல். அந்த ஒரு குடும்பம், ஃபார் எக்ஸாம்பிள் 5 பேர் இருக்காங்கன்னு வைங்க, அந்த குடும்பத்தில் 5 ஏக்கர் நிலம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துடைய ஒட்டுமொத்த தேவையும் அந்த 5 ஏக்கர் நிலத்தை சுற்றி செவரும் கூட கட்டிக்கலாம். ஆனால் அவங்க உயிரோட வாழலாம், அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வந்து நிம்மதியாக இருக்க முடியும். அடுத்து இதில் லைஃப் ஸ்டாக்கும் முக்கியம். நிலம் ஒன்று, அடுத்து லைஃப் ஸ்டாக் வந்து ஒருத்தர் தற்சார்பாக வாழணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு மாடு தேவை தான், ஆடும் தேவை தான். ஆனால் 1, 2, 3, 4 அவ்வளோதான். ஆடுனா ஒரு 4-5 வச்சுக்கலாம், மாடுனா ஒரு 2-3 வச்சுக்கலாம். ஆமாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களால் தற்சார்பாக மெயின்டைன் பண்ண முடியாது.